2026 ஏப்ரல் 23ஆம் தேதி தமிழ்நாட்டோட மக்களோட ஓட்டு யாருக்கு? அதுதான் நம்ம இப்போ பேச போகிறோம். நீங்கள் சிந்திச்சு செயல்பட வேண்டும். எதனால் சிந்திச்சு செயல்பட வேண்டும்னு நான் சொல்கிறேன்னா, உங்களுடைய ஓட்டு வந்து மிக மிக ரொம்ப முக்கியமானது. அதுவும் இந்த வருஷத்தில் ஏப்ரல் 23ஆம் தேதி பவர்ஃபுல்லான ஒரு ஓட்டு. நம்மளை தேடி எல்லா கட்சிக்காரங்களும் இந்த டைம் தான் வந்தாகணும். வந்து தான் ஆக வேணும். நமக்காக இப்போ தான் எல்லாமே பண்ணுறேன் அது பண்ணுறேன்னு சொல்லுவாங்க. ஆனால் நமக்கான முக்கியமான அடிப்படையான ஒரு வசதியை யார் நமக்கு செஞ்சு கொடுக்குறாங்களோ அந்த தலைவர்களை நம்ம யோசித்து தேர்ந்தெடுக்க வேண்டும். அப்படியேப்பட்ட தலைவர் யாருன்னு நீங்களே கொஞ்சம் ஆராய்ஞ்சு பாருங்கள், தேடி பாருங்கள். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா விஜய் கட்சி, திமுக கட்சி, எடப்பாடி கட்சி, இந்த 3 கட்சியுமே பார்த்தீங்கன்னா இலவசத்தில் அள்ளி வழங்குறாங்க தமிழ்நாட்டு மக்களுக்கு. ஆனால் நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் இலவசன்ற பெயரில் 3 தான் இலவசமாக தரேன்றாங்க. அதை பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டுக்கு முக்கியமான ஒரு அடிப்படையான ஒரு வசதி தான் சொல்லியிருக்காரு. அதை பார்த்தீங்கன்னா 1 தண்ணீர், 2 கல்வி, 3வது தரமான ஒரு மருத்துவமனை. இந்த 3மே நம்ம மக்களுக்கு கிடைச்சிருச்சுன்னா நம்மளோட வாழ்வாதாரம் மேலும் மேலும் ஒரு நல்ல ஒரு மக்களே. நீங்கள் வந்து எனக்காக ஓட்டு போட தேவையில்ல. நம்ம நாட்டு மக்களுக்காகவும் அடுத்த 5 தலைமுறைக்கு நம்ம வந்து நல்ல நீர் குடிக்கணும், நல்ல சத்தான பொருள் சாப்பிடணும், நல்ல ஒரு வளர்ச்சி அடைய வேண்டுமென்றால் நீங்கள் வந்து செந்தமிழ் சீமானுக்கு ஓட்டு கண்டிப்பாக போட்டே தான் ஆகணும். அதுக்காக நான் வந்து உங்களை வலியுறுத்தலை. நீங்கள் கொஞ்சம் யோசித்து ஓட்டு வாக்களியுங்கள். அது உங்களோட உரிமை. நம்ம நாடு நம்ம எந்த தலைவர்கிட்ட நம்ம நாடு ஒப்படைக்க போகிறோன்றது நம்ம தான் தீர்மானிக்க போகிறோம். சரிங்களா? நீங்கள் அப்படியாப்பட்ட ஒரு இடத்துல இருக்கும்போது உங்கள் வீட்டில் யாராவது ஒரு பிரச்சனை வந்துச்சு, அதை சரியாக செஞ்சு முடிப்பாங்க அப்படின்ற ஒரு வேட்பாளரை நீங்கள் தேர்ந்தெடுக்கணும். அதுவும் உங்களை சுற்றி இருக்கிற வேட்பாளர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ நல்லது பண்ணியிருக்காங்க அப்படின்னு நீங்கள் வந்து ஒரு டைம் யோசித்து பார்த்தீங்கனாலே இவங்க அடுத்த டைம் ஆட்சிக்கு வருவாங்களா வரமாட்டாங்களான்றது நீங்களே முடிவு பண்ணலாம். இப்போ புரிஞ்சிங்க, நம்ம நாட்டில் நடக்கக்கூடிய பல பிரச்சனைகள் இருக்குது. அதை யாரும் எந்த கட்சியும் பேசலை. ஆனால் நாம் தமிழ் சீமா கட்சி மட்டும்தான் பல பிரச்சனைகளோட முன்வைக்கிறாரு. அதை யாருமே வந்து கருத்தில் வந்து யாருமே ஏற்றுக்க மாட்றாங்க. அது ஏன் ஏற்றுக்க மாட்றாங்கன்னா அவரோட கருத்துக்கள் வந்து சிரிப்புக்கு தான் முன்வைக்கிறாங்களே தவிர சிந்திக்க முன்வைக்க மாட்றாங்க. நிறைய பேர் சிந்திங்க. அவர் சொல்கிற கருத்துக்கள் வந்து சிந்திச்சு அது பண்ண முடியுமா, நம்ம நாட்டில் இதெல்லாம் சாத்தியமாகுமா அப்படின்னு நீங்கள் சிந்திங்க. இலவசமாக எல்லாமே கொடுத்துட்டா எல்லாமே நமக்கு கிடைச்சிரும்னு கிடையாது. இலவசத்தை வச்சு நீங்கள் 1 வருஷமோ 2 வருஷமோ ஜாலியாகவோ சந்தோஷமாக இருக்கலாம். ஆனால் வாழ்க்கை ஃபுல்லாக நமக்கு நல்ல சாப்பாடு வேணும், நல்ல மூச்சு காற்று வேணும், நல்ல இயற்கை உணவு வேணும், பல முக்கியமான அடிப்படையான வசதிகள் நமக்கு நிறைய தேவைப்படுது. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த 3 கட்சியுமே செய்யாது. டிவிக்கும் செய்யாது, டிஎம்கேவும் செய்யாது, ஏடிஎம்க்கும் செய்யாது. நாம் தமிழர் கட்சிக்கு நம்ம ஒரு டைம் வந்து வாக்களித்து பார்க்கலாம். தமிழ்நாட்டை வந்து தலைநிறுத்தி நம்மளோட தமிழ்நாட்டை பாதுகாக்கணும், மண் வளத்தை பாதுகாக்கணும், நிலம் நீர் எல்லாத்தையும் பாதுகாத்து நம்மளோட அடுத்த தலைமுறைக்கு நம்ம மிச்சம் மீதியை விட்டு வைக்கலான்னு நான் சொல்கிறேன் என்னுடைய கருத்து. மக்களே, உங்களுடைய கருத்து கமெண்டில் என்னன்னு சொல்லுங்கள். பாய், டாட்டா.